மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரை அடுத்த முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த 28 வயது தங்கதுரை, 34 வயது ராஜ்குமார் ஆகியோர் புதுச்சேரி சாராயம், மது பாட்டில்களை காரைக்காலிலிருந்து சட்டவிரோதமாக வாங்கி வந்து அப்பகுதியில் விற்பனை செய்துள்ளனர். இது தொடர்பாக ராஜ்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த பின்னணியில் தங்கதுரையின் சகோதரர் மூவேந்தனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 28 வயது தினேஷ் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜ்குமார் வெள்ளிக்கிழமை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் தினேஷ் அவரது நண்பர்களான 25 வயது ஹரிஷ், அவரது சகோதரரான 19 வயது அஜய், மயிலாடுதுறை சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த 20 வயது கல்லூரி மாணவர் ஹரிசக்தி ஆகியோர் வெள்ளிக்கிழமை இரவு பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த தங்கதுரை, ராஜ்குமார், மூவேந்தன் ஆகியோர் தினேஷிடம் தகராறு செய்து கத்தியால் குத்தியுள்ளனர். தடுக்க முயன்ற ஹரிஷ், ஹரிசக்தி, அஜய் ஆகியோருக்கும் கத்தி குத்து விழுந்துள்ளது. இதில் ஹரிஷ் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த ஹரிசக்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். அஜய் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சாராய விற்பனையை தட்டி கேட்டாலும் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததாலும் இளைஞர்கள் கொல்லப்பட்டதாகவும் சாராய வியாபாரிகளை கைது செய்ய கோரியும் வலியுறுத்தி அரசு மருத்துவமனை அருகே உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. இது தொடர்பாக பெரம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாராய வியாபாரிகள் ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகியோரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்களையும் கைது செய்ய வேண்டும், உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததால் போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மூவேந்தன், தினேஷ்குமார் ஆகியோருக்கிடையே முன்விரோதம் இருந்துள்ளது. ஒரே தெருவில் வசிக்கும் இளைஞர்களிடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் மது விற்பனை தொடர்பாக கொலை நடந்திருப்பதாக சிலர் தவறான தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. எனவே இது தொடர்பாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. எந்த தவறு குறித்து புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் என மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் அரசை நடத்தும் திமுக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது ஆட்சியில் எந்த தவறுமே நடக்காதது போல் போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் என வலம் வருவது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய விந்தை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் பகுதியில் இருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு அரசும் காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும். இருவரின் குடும்பங்களுக்கு தலா 50 லட்சம் இழப்பீடும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் நடந்த இரட்டை கொலை குற்றவாளிகளை போலீசார் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். தமிழகத்தில் யார் ஆட்சி அமைந்தாலும் கொலை, கொள்ளை நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதனை கடந்து போக முடியாது. 24 மணி நேரமும் அரசு கண்காணித்து வருகிறது. இருப்பினும் இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதுமே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அந்தந்த பகுதி காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும் என மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பும், கொலைகளும், பல்வேறு குற்றச்செயல்களும் அரங்கேறிக் கொண்டு இருக்கையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது? கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் அளித்த தமிழக அரசு தற்போது கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து கொலையானவர்கள் குடும்பத்துக்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று
தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா, சமூக விரோதிகளின் ஆட்சியா? சாராய விற்பனையை தட்டி கேட்பவர்கள், மணல் திருட்டை தடுத்து நிறுத்துவோர் மற்றும் சட்டவிரோத செயல்கள் குறித்து புகார் அளிக்கும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படும் அளவுக்கான பதற்றமான சூழலை வாடிக்கையாக்கிய திமுக அரசின் மெத்தன போக்கு கடும் கண்டனத்துக்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டமாக கூறியுள்ளார். அடுத்தடுத்து சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படும் பேரவலம், திமுக ஆட்சியில் முற்றாக சீரழிந்துள்ள சட்டம் ஒழுங்கு, சமூக விரோதிகளின் கூடாரமானது தமிழகம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.